ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிருத்திகை vlog தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு கிருத்திகைக்கு வடை பாயாசமோடு சேர்ந்து சாமிக்கு படைச்சு, அதனால தான் இன்றைக்கி அப்படி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகைனாலே வாசலில் வந்து ஸ்டார் கோலம் தான் போடுவேன். அதை தான் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். முருகனுக்கு வந்து ஸ்டார் சம்மந்தமானதெல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்டார் கோலம் போட்டிருக்கேன். பூஜை ரூமும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. விளக்குக்கு போட்டு மஞ்சள் எல்லாமே வச்சு பூலாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. 12 மணிக்கு மேலே சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல், சாம்பார், ரசம், பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, இது கூடவே வடை பாயாசம் செஞ்சுருக்கோம். என்னோடய பையனுக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல் லீவு, அதனால தான் அவங்களுக்கும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாமி கும்பிடும்போது அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி வடை பாயசத்தோடு நம்ம முருகருக்கு வந்து சாமி படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அம்மா வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஆல்ரெடி மாவு மட்டும் அரைச்சி வச்சுருக்காங்க வடைக்கு. அது மட்டும் நான் வந்து போடணும். அதுதான் இப்போ வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து அது நாங்கள் என்ன வடை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உளுந்த பருப்பும் கடலை பருப்பும் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து வடை பண்ணியிருக்கோம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறமா வடை போட்டு எடுத்தாச்சு. இன்றைக்கி வடையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் போட்டிருந்தோம். அதனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் கிருத்திகைக்கு என்னென்ன செஞ்சுருந்தீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய USA கிருத்திகை vlogகும் வந்து நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா டெய்ரி சீசன் சொல்லுவாங்கள்ல, அந்த டெய்ரி பூன்னு நினைக்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது இதை டெய்ரி பூன்னு சொல்லுவாங்க. பட் இதோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். எனக்கு வந்து அன்றைக்கி அது கிடச்சிது. ஸோ அதனால தான் நான் அதை வந்து சாமிக்கு வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கும் வந்து நாங்கள் சக்கரை பொங்கல் வச்சு படைக்கணும். பிகாஸ் நாங்கள் லாஸ்ட் வீக் வந்து பாப்பா தம்பி 2 பேருக்குமே மொட்டை போட்டுட்டு வந்தோம். என்னோடய நெக்ஸ்ட்டு vlog வந்து பார்த்திங்கன்னா அதுவாக தான் இருக்கும். எங்கள் ஊரில் வந்து மொட்டை போட்டிருந்தோம். ஸோ எல்லோரும் வந்திருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாமிக்கு முருகருக்கு பூஜை பண்ணியாச்சு. இந்த மாதிரி பூஜை பண்ணுறதுனால நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கும் வந்து கிடைக்கும். நான் எப்போவுமே வந்து கிருத்திகைக்கு வடை பாயசத்தோடு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சாமி கும்பிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா இவர் டேஸ்ட் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்காரு. இவருக்கு பாயாசம்னா எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். வடையும் பாயாசமும் செஞ்சு சாப்பிடுவார், சேர்ந்து சாப்பிடுவார். அதுதான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்காரு. சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ளேயே நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்ருக்காரு. அதுதான் சாப்பிட்டு பார்த்து சொல்லிடான்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். பசங்க மொட்டை அடித்த உடனே ஃபஸ்ட்டு vlog இதுதான் நினைக்கிறேன் அவங்கள காமிக்கிறது. மொட்டை அடித்தாலே பசங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுறாங்கன்றது வந்து இப்போ தான் எனக்கே பாப்பா மொட்டை அடித்தோன்னே தான் தெரியுது. ஸோ அதுதான் வந்து இப்போ பிளேட்டில் எங்கள் அம்மா எனக்காக வச்சிட்ருக்காங்க. சாதம், சக்கரை பொங்கல், வடை, சாம்பார் ஊற்றி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். யூஸ்வலாக எங்கள் அம்மா ஆஃபீஸ் போய்ட்டு அவங்க வந்து சாப்பிடுவாங்க. நான் என் பசங்களோட சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் சேர்ந்து சாப்பிட டைம் கிடச்சிது. பசங்களும் வீட்டில் இருந்ததுனால நல்லா திருப்தியாக சாமி கும்பிட முடிஞ்சுது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கிருத்திகை லன்ச்சு.
நீங்கள் கிருத்திகை அன்றைக்கி என்னென்னலாம் ஸ்பெஷலாக பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பசங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும், பாயசம், வடை, இல்லாட்டினா கேசரி, அந்த மாதிரி என்ன பிடிக்கும், என்ன டிஷ்ஷு பிடிக்கும்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருக்குமே தனியாக சாப்பிட தட்டில் பழகிட்டுருக்கோம். அப்போ தான் நம்ம USA போனாலும் அவங்களே கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பார்சல் வந்திருந்தது, ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2 காட்டன் பேண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 530 520 தான் இதோட ப்ரைஸு. இந்த 2 காட்டன் பேண்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. இதோட குவாலிட்டியும் நல்லா இருந்தது. நம்ம இதுக்கு மேலே டிஷர்ட் வியர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா குர்தாக்கும் இதை மேட்ச் பண்ணிக்கலாம். காட்டன் பேண்ட்டுமே சேம் குவாலிட்டி, சேம் இதோட ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருந்தது. பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.